கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தின் மகிமை உண்டாவதாக. நாம் இன்றைக்கு சிந்தனைக்காக தெரிந்து கொள்ளப்பட்டதான வேத வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் 5வது வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் 5வது வசனம். ஒருவர் வாசியுங்கள். அந்த சிங்காசனத்திலிருந்து மின்னல்களும் இடி முழக்கங்களும் சத்தங்களும் புறப்பட்டன. தேவனுடைய 7 ஆவிகளாகிய 7 அக்கினி தீபங்கள் சிங்காசனத்திற்கு முன்பாக எரிந்து கொண்டிருந்தன. ஹல்லேலூயா. நாம் ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். சர்வ வல்லமையுள்ள பிதாவே, ஆசீர்வாதமும் மனமகிழ்ச்சியுமாய் இருக்கின்றதான இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் ஆராதனை பகுதி முடித்து ஆண்டவரே உடைய சமூகத்தில் வேத பகுதிக்காக காத்திருக்கிற இந்த வேளையில் தகப்பனே உம்முடைய அளவற்ற கிருபையும் உம்முடைய பிரசன்னமும் நிரம்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே இந்த வேளையில் வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் 5வது வசனத்தில் அந்த 7 அக்னி தீபங்கள் ஆமென் எதற்காக சிங்காசனத்துக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை குறித்து நாங்கள் தியானித்து ஆண்டவர்களே நாங்கள் மகிழ்ச்சி அடையவும் பலனடையவும் ஆண்டவரே நாங்கள் மிகுந்த ஒரு தாகம் உள்ளவர்களாய் வாஞ்சை உள்ளவர்களாய் இருக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே இந்த வசனங்களை நாங்கள் தியானிக்கும் போது ஆண்டவரே உடைய வசனத்தினால் உண்டாகிறதான ஒரு குணமும் பலனும் எங்களுக்குள்ளே உண்டாக, எங்கள் ஆத்மாவுக்குள்ளே ஒரு புது பலன் உண்டாக, எங்க சரீரத்தில் ஒரு புது பலன் உண்டாக, ஆண்டவரே நித்திய ஜீவனுக்கு ஏதுவான சிந்தை உண்டாக, பிசாசின் வழிகளை விட்டு திரும்புகிற நல்ல ஒரு உணர்வு உண்டாக, கர்த்தருடைய ஆவியானவர் ஆண்டவரே வல்லமையா எங்களை உங்க சமூகத்தில் அமர்ந்திருக்க கிருபை செய்ய வேண்டும் என்று செபிக்கிறோம். ஆண்டவரே பேசப்படுகிற கேட்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் எங்களுடைய அவன் இருதயத்தை விட்டு சத்ருவாகிய பிசாசை எடுத்துக்கொள்ளாதபடி பரிசுத்த ஆவியானவர்களே நாங்கள் பலமாய் காத்துக்கொள்ள கிருபை தாரும், நல்ல சிந்தனையை தாரும். தாழ்த்தி திரு கரத்தில் ஒப்பு கொண்டுக்கிறேன். அனைவரையும் ஆசீர்வதியும். மீட்பர் இயேசு ராஜாவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, 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 ஆமென். ஒரு தடவை கூட வாசிங்க. அந்த சிங்காசனத்திலிருந்து மின்னல்களும் இடி முழக்கங்களும் சத்தங்களும் புறப்பட்டன. தேவனுடைய 7 ஆவிகளாகிய 7 அக்கினி தீபங்கள் சிங்காசனத்திற்கு முன்பாக எரிந்து கொண்டிருந்தன. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய 7 ஆவிகள் சிங்காசனத்திற்கு முன்பாக எரிந்து கொண்டிருந்தன. இந்த சிங்காசனத்தில் ஆமென் யாரெல்லாம் வீற்றிருக்கிறது என்று பார்க்கும்போது ஆமென் அந்த 2வது வசனத்தை வாசியுங்கள். உடனே ஆவிக்குள்ளானேன், அப்பொழுது இதோ வானத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது. அந்த சிங்காசனத்தின் மேல் ஒருவர் வீற்றிருந்தார். வீற்றிருந்தவர் பார்வைக்கு வஜ்ரக்கல்லும் ஆமென் வஜ்ரக்கல்லுக்கும் பத்மராகத்துக்கும் ஒப்பாயிருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். வஜ்ரக்கல்லுக்கும் பத்மராகத்துக்கும் ஒப்பாயிருந்தவர் பிதாவாகிய தேவன். ஹல்லேலூயா. இனி வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசியுங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 6வது வசனம். அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் 4 ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியிலே நிற்க கண்டேன். அது 7 கொம்புகளையும் 7 கண்களையும்
உடையதாய் இருந்தது. அந்த கண்கள் பூமி எங்கும் அனுப்பப்படுகிற தேவனுடைய 7 ஆவிகளேயாம். ஆமென். பிரியமானவர்களே, இங்கு 7 கொம்புகளும் 7 கண்களும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆட்டுக்குட்டியானவரும் இந்த சிம்காசனத்தில் அவர் நிற்கிறதை இந்த இடத்துல நாம் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த 7 கொம்புகள் என்று சொல்லும் போது ஆட்டுக்குட்டியாருடைய பூரண வல்லமையை வெளிப்படுத்தி காட்டுகிறது. ஹல்லேலூயா. பூரணமான வல்லமை நிறைந்தவர் என்பதை வெளிப்படுத்துகிறது கொம்புகள். ஹல்லேலூயா. இந்த கண்கள் 7 கண்கள் பூமி எங்கும் அனுப்பப்படுகிற 7 ஆவிகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். இந்த 7 ஆவிகளை படிக்கிறதுக்கு முன்னாக 1 யோவான் 5ஆம் அதிகாரத்தில் 7வது வசனத்தை கூட வாசியுங்கள். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 7வது வசனம். பரலோகத்திலே சாட்சி இடுகிறவர்கள் மூவர், பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவி என்பவர்களே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பரலோகத்தில் சாட்சி இடுகிறவர்கள் மூவர், பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. அப்போ இந்த இடத்துல பார்க்கும்போது பரலோகத்தில் ஆவியானவர் ஒரு ஆழத்துவம் உடையவராக இருக்கிறார். குமாரனை போல பிதாவை போல ஒரு ஆழத்துவம் நிறைந்தவராக இருக்கிறதை இந்த இடத்துல பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆனால் நம்ம வெளிப்படுத்துற விசேஷம் 4ஆம் அதிகாரம் அந்த 5வது வசனத்திலே பார்க்கும்போது ஆமென், இங்கே பரிசுத்த ஆவியானவர் ஆழத்துவம் உடையவராக அல்ல, இங்கே எரிந்து கொண்டிருக்கிற 7 அக்கினி தீபங்களாக ஆமென் பிரகாசிக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. 7 என்பது ஆமென் பூரணத்தை வெளிப்படுத்துகிறது. 7 என்கிறது ஆமென் இந்த 7 ஆவிகள் என்று சொல்லும் போது ஆமென் பூரணமான ஒரே ஆவியானவரை ஆமென் வெளிப்படுத்தி காட்டுகிறது. நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே 7ஆக இருப்பது என்னவென்று பார்த்தால் அந்த வெளிப்பாடு 5:6 நம்ம படித்தோமே, பூமி எங்கும் அனுப்பப்படுகிற ஆமென் 7 ஆவிகளே என்று, பூமி எங்கும் ஆமென் அனுப்பப்படுகிற ஆமென் 7 ஆவிகளே என்று சொல்லி இங்கே சிம்காசனத்துக்கு முன்பாக எரிந்து கொண்டிருப்பது எதை காட்டுகிறது என்று சொன்னால், பூமியில இந்த பரிசுத்த ஆவியானவர் பிரவர்த்தி செய்து கொண்டே இருக்கிறார். ஆமென் கிரியை நடப்பித்துக் கொண்டே இருக்கிறார். ஆமென் இந்த சிம்காசனத்தில் ஆமென் பிதா ஆமென் குமாரனோடு இருக்கக்கூடிய மனவாட்டி சபையை இந்த பூமியில ஒருக்கி கொண்டிருக்கிறார் என்பதை தெளிவாக நமக்கு ஆமென் விளங்க செய்கிறது இந்த ஆமென் 4-5வது வசனத்தில். ஹல்லேலூயா. 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 ஆமென். நான் இந்த பரிசுத்த ஆவியானவர் இருக்கிற சபையை குறித்து சொல்வதற்கு முன்னாக நான் இந்த ஆதியாகமத்தில் ஆண்டவர் உருவாக்கின ஆதாமையும் ஏவாளையும் குறித்து சற்று பேசி அவன் இயேசு கிறிஸ்துவினால் உண்டாகிற சபையை குறித்து பேச நான் கர்த்தருக்குள்ள விருப்பமுள்ளவனாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆமென். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம். தேவனாகிய கர்த்தர் ஆமென் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவ ஆத்மாவாக மாறினார். ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவராகிய தேவன் மனுஷனை மண்ணினாலே உருவாக்கி அந்த மனுஷனுக்குள்ளே ஜீவ சுவாசத்தை தேவனுடைய ஆவியை அவனுக்குள்ளே ஊற்றின போது அவன் ஜீவ ஆத்மா உடையவனாக நித்திய ஜீவனுக்கு ஏற்றவனாக அவன் மாற்றப்பட்டான். ஹல்லேலூயா. 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 ஆமென். ஆமென். பின்பு அவன் அந்த 2ஆம் அதிகாரம் 21-22வது வசனத்தை வாசியுங்கள். தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வர பண்ணினார். அவன் நித்திரை அடைந்தான். அவர் அவன் விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்து
அந்த இடத்தை சதையினால் அடைத்தார். தேவனாகிய கர்த்தர் தான் மனுஷனிலிருந்து எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. ஆமென். இந்த இடத்துல நாம் பார்க்கும்போது ஆமென், இந்த மனுஷனை இந்த ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரை வர பண்ணி அவனின் விலா எலும்பை எடுத்து மனுஷியாக உருவாக்கி கொடுத்தார். ஹல்லேலூயா. அப்போ இந்த ரெண்டு பேரும் கணவனும் மனைவியுமாக இப்பொழுது ஆமென் நித்திய ஜீவனுக்கு உரிய ஆமென் ஆவி உடையவர்களாக இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. 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 இவர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு தூரமாய் போன போது மட்டுமே இந்த நித்திய ஜீவனுடைய அந்த பலனை இழந்து அந்த மகிமையை இழந்து இப்பொழுது ஆமென் பூமிக்குரிய ஆமென் அழிவுக்குரிய ஒரு ஆமென் பாத்திரங்களாக மனிதர்களாக மாற்றப்பட்டார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். இந்த ஆமென் இந்த சூழ்நிலையில ஆண்டவர் இவர்களை அழிவில் நின்று மீட்டெடுத்து ஆமென் பரலோகத்திலே தான் இருக்கிற இடத்தில் அந்த சீயோன்ல ஆமென் நித்திய ஜீவனை இவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி விருப்பமாய் இருந்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் ஆமென் ஆண்டவருக்கு பொதுபடி செய்யும்படியாய் கர்த்தருக்கு வேலை செய்யும்படியாய் இறங்கி நடந்த அந்த நாளிலே அவர் ஞானஸ்நானம் எடுப்பதற்காக வந்து யோவானிலே ஞானஸ்நானம் எடுத்து கரையேறின உடனே ஆமென் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசியுங்கள். பரிசுத்த ஆவியானவர் அங்கே ஊற்றப்படுகிறது. வாசியுங்கள் பார்க்கலாம். ஞானஸ்நானம் பெற்று கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவ ஆவி புறாவை போல இறங்கி தன் மேல் வருகிறதை கண்டார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். இந்த இயேசு கிறிஸ்துவை ஆமென் 2ஆம் ஆதாம் என்று சொல்லி 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 47வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த வசனத்தை வாசியுங்கள். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 47வது வசனம். முந்தின மனுஷன் பூமியிலிருந்து உண்டான மண்ணானவன், இரண்டாம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, முதல் ஆதாமிலே ஒரு பரிசுத்த சந்ததியை பெற்றெடுக்க தேவன் விரும்புகிறார். ஆனால் அவன் ஆகாதவனாக தள்ளப்பட்ட போது 2ஆம் ஆதாமிலே ஒரு பரிசுத்த சந்ததியை கர்த்தர் உருவாக்க சித்தமாயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த இடத்துல நீங்க இந்த இதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசியுங்கள். மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 15வது வசனம். அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாய் இருந்ததே, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தி உள்ள சந்ததியை பெரும்படிதானே. இந்த இடத்துல நீங்க புரிந்து கொள்ள முடியும். ஆண்டவர் இந்த ஆதாமை ஏவாளுக்கும் ஆமென் பரிசுத்த ஆவியை கொடுத்தது. ஆமென் நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக இவர்களை உருவாக்கினது. ஆமென் பரிசுத்த சந்ததியை பெற்றெடுத்து இந்த பூமியை ஒரு பரலோகமாக வைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்பினார். ஹல்லேலூயா. இந்த பூமி பரலோகமாக தான் இருந்தது. ஆமென். இது சபிக்கப்பட்ட, அவர்கள் பாவம் செய்த போது சபிக்கப்பட்டு இது ஆமென் அழிவுக்குரியதாய் மாறினது இந்த பூமி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆனபடினாலே பிரியமானவர்களே, ஆமென் நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். 2ஆம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து மூலமாக ஆமென் இந்த பாவம் செய்த மனிதனை பரிசுத்த சந்ததிகளாக உருவாக்கி ஆமென் தன்னோடு வைத்துக் கொள்ள அவர் விரும்பினார். ஹல்லேலூயா. அதற்காகவே இந்த பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டது. ஹல்லேலூயா. ஆமென். இந்த நாம் பார்த்தோமே, இயேசு கிறிஸ்துவுக்கு
இரண்டாம் மாதமாக இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த பரிசுத்த ஆவியானவர் அவருடைய பிராவை போல வந்திறங்கினார் என்று சொல்லி இந்த பரிசுத்த ஆவியானவரை பார்க்கும்போது ஒரு முழுமையாக இருக்கிறார், ஒரு ஆழத்துவத்தை போல ஒரு முழுமையாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு முழு ரூபமுடையதாக இருக்கிறது. ஆனா நம்ம இந்த வெளிப்படுத்துகிற விசேஷம் அந்த 4ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் பார்க்கிற அந்த பரிசுத்த ஆவியானவர் அங்கே 7 ஆவிகளாக ஆமென் அக்கினி தீபங்களாக இருக்கிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். இந்த இந்த இயேசு கிறிஸ்து மூலமாக ஆமென் நித்திய ராஜ்யத்துக்கு ஏற்ற ஒரு உபதேசங்களை சொல்லி ஆமென் ராஜ்யத்துக்கு ஏற்ற சுவிசேஷங்களை சொல்லி இங்கே பூமியிலே பாவம் செய்த மனுஷனை ரட்சிப்புக்குள்ளே வழிநடத்தி அவர் மறுபடியும் பரலோகத்துக்கு கொண்டு போக சித்தமானார். ஹல்லேலூயா, ஆமென். இந்த பூமியிலே அவர் இறங்கி ஆமென் மனிதர்களுக்கு ஆமென் சுவிசேஷம் அறிவிக்கிற அந்த வேளையில லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நீங்கள் படிக்கும் போது ஆமென் அங்கே நீங்க விளங்கிக் கொள்ள முடியும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 1வது வசனம் அவர் எப்படிப்பட்ட சுவிசேஷத்தை பிரசங்கித்தார் என்று சொல்லி வாசிங்க. ஆமென். பின்பு அவர் பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் பிரயாணம் பண்ணி தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய நற்செய்தியை ஆமென் பிரசங்கித்து வந்தார். அவர்களோடு கூட இருந்தார்கள். ஹல்லேலூயா, ஆமென். அந்த 9:2 வாசிங்க. லூக்கா 9:2. தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கவும் பிணியாளிகளை சொஸ்தமாக்கவும் அவர்களை அனுப்பினார். இந்த இடத்துல நான் பார்க்கும்போது ஆமென் சீசர்களை வேலைக்கு அனுப்பும் போது ராஜ்யத்துக்குரிய சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவும் பிணியாளிகளை சொஸ்தமாக்கவும் அனுப்பினார். ஹல்லேலூயா. இந்த இடத்துல நீங்கள் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில ஆமென் சீசர்களை அனுப்பினது ராஜ்யத்துக்குரிய சுவிசேஷத்தை அறிவித்து ஜனங்களை நித்திய ராஜ்யத்துக்குரியவர்களாய் ஒருக்க வேண்டும் என்பதற்காகவே வைத்திருக்கிற அனுப்பினார். ஹல்லேலூயா. ஆனால் இங்கே இன்றைக்கு நாம் பூமியில பார்க்கும்போது நித்திய அழிவுக்கு நேராக ஆமென் சாத்தான் ஒரு கூட்டத்தை ஆமென் பிரித்து கொண்டிருக்கிறதையும் வழிநடத்தி கொண்டிருக்கிறதையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். நம்மை தேவன் அழைத்தது நித்திய ராஜ்யத்துக்கு. ஆண்டவருடைய அந்த மணவாட்டி என்கிற ஸ்தானத்தில் நாமும் அவரோடு கூட இருப்பதற்காகவே அழைத்திருக்கிறார். அதற்காகத்தான் பாருங்க ஆமென் இயேசு கிறிஸ்து சீசர்களுக்கு உபதேசம் சொல்லும் போது சொன்னார். ஆமென். இந்த 28ஆம் அதிகாரம் மத்தேயு 28ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசியுங்கள். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசியுங்கள். ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். ஹல்லேலூயா, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த இடத்திலே சீசர்களை ஆமென் தெரிந்து கொண்டு அவர்களுக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு உபதேசம், நான் உங்களுக்கு சொன்ன யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படியாய் அவர்களை உபதேசியுங்கள். நாம் ஆமென் லூக்கா 9ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் படித்தோம். ஆமென். ராஜ்யத்துக்கு ஏற்ற சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவும் வியாதிகளை குணப்படுத்தவும் அவர்களை அனுப்பினார் என்று படிக்கிறோம். இதே விஷயம்தான் ஆதியில சீசர்கள் ஆமென் ஜனங்களுக்கு போதித்தார்கள். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்து அவர்களை அவன் தெய்வ வேலையை செய்வதற்காக சீசராக மாற்றினார்கள். இன்றைக்கு பூமியில அந்த சீசத்துவத்தின் முறையை நாம் பார்க்கவே முடியாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு
நீங்கள் வேலை செய்து ஆமென் அவருக்கு சீசராக இருந்து இந்த உபதேசங்களை எல்லாவற்றையும் கை கொண்டு நல்ல ஒரு மனவாட்டியாக நீங்க மாறி அநேகரை மனவாட்டிகளாக ஒருக்கிக் கொண்டே இருக்க வேண்டும். பரிசுத்தவான்களாக பரிசுத்தவாட்டிகளாக ஒருக்கிக் கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் தேவனுடைய சித்தம். அதற்காகத்தான் பரிசுத்த ஆவியானவர் அங்கே அக்கினி தீபங்களாக சிங்காசனத்துக்கு முன்பாக எரிந்து கொண்டிருக்கிறார். ஆமென். நாம் ஒவ்வொருவரும், இது என்னுடைய கடமை மட்டுமல்ல, இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருடைய கடமையும். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரே வார்த்தை, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர்களை ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கற்பித்த யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படியாய் செய்யுங்கள் என்று சொல்லி, இந்த வேலையை நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த சபையில் இருக்கிற இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாவரும் இந்த வேலையை நீங்கள் செய்கிறவர்களாக மாற வேண்டும். அப்பொழுது உங்களிலே ஆமென் இந்த சபையில தேவன் பிரியம் உள்ளவராய் இருக்கிறார். ஆமென். இனி நீங்க பாருங்க, இதற்காகத்தான் இந்த உபதேசத்தை கேட்டவர்கள் இந்த உபதேசத்தை ஆமென் ஜாதிகளுக்கு முன்பாக ஆமென் சொல்லி அவர்களை கிறிஸ்துவுக்குள்ளே கொண்டு வருவதற்கு முன்பாக நீங்கள் எல்லாரும் ஆமென் பரிசுத்த ஆவிக்காக காத்திருக்க வேண்டும். உன்னத ஆவிக்காக காத்திருக்க வேண்டும். அவர் வந்து உங்களை பலப்படுத்தும் போது நீங்கள் இன்னமேன் உலகத்தின் முடிவு பரியந்தம் எல்லா பட்டணங்களிலும் எல்லா கிராமங்களிலும் எல்லா நாடுகளிலும் நீங்கள் சென்று ஆமென் இந்த சுவிசேஷத்துக்கு சாட்சியாய் மாற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். ஹல்லேலூயா. அந்த பிரகாரமாக பிரியமானவர்களே, இங்கு சீசர்கள் ஆமென் நமக்கு அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரம் ஆமென் அந்த 15வது வசனம் என்று நினைக்கிறேன். வாசிங்க பார்க்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் ஆமென் 1ஆம் அதிகாரம் 15வது வசனம். அந்நாட்களிலே சீசர்களில் ஏறக்குறைய 120 பேர் கூடியிருந்த போது அவர்கள் போதும் பாருங்க, ஏகதேசம் 120 பேர் கூடியிருக்கிறார்கள். இதை நீங்கள் அப்படியே மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆமென். பாருங்க, முந்தின ஆதாம் ஆமென் அவன் தேவ சித்தத்தை செய்யாமல் தேவனை விட்டு தூரம் போனபடியினால் பிந்தின ஆதாமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக அவர் ஒரு பரிசுத்த சந்ததியை பெற்றெடுக்க விரும்புகிறார். பாருங்க, முதல் ஆதாமுடைய அயர்ந்த நித்திரையில அவனுடைய விலா எலும்பிலிருந்து எலும்பை உருவி எடுத்து அது மனைவியாக மனுஷியாக உருவாக்கி இந்த ஆதாம் கையிலே கொடுத்தார். அதே போலதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆகிய ஆமென் உபதேசத்தின் மூலமாக அவருடைய அயர்ந்த நித்திரை என்று சொல்லப்படுகிறதான அந்த மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர் தெழுகிற அந்த அடக்கம் பண்ணப்பட்டதான அந்த சூழ்நிலையில ஆமென் அயர்ந்த நித்திரைக்கு பிறகு ஆமென் உயிர் தெழுந்து 50வது நாள் இந்த 120 பேர் கூடியிருந்த இடத்துல ஆமென் பெந்தெக்கோஸ்தே என்னும் பண்டிகை நாளிலே 50வது நாள் இயேசு கிறிஸ்து மரித்து உயிர் தெழுந்த 50வது நாள் ஆமென் பெந்தெக்கோஸ்தே என்கிற பண்டிகை நாளிலே ஆமென் பரிசுத்த ஆவியானவர் இந்த நம்ம படிச்சோமே ஆமென் வெளிப்படுத்துற விசேஷம் 5ஆம் அதிகாரத்துல 6வது வசனத்துல படிச்சோமே ஆமென் 7 கொம்புகளும் இந்த ஆட்டுக்குட்டியானவருக்கு 7 கொம்புகளும் 7 கண்களும் உடையவதாய் இருந்தது. அந்த கண்கள் பூமி எங்கும் உலாவுகிற 7 ஆவிகளாம். ஹல்லேலூயா. இந்த பரிசுத்த ஆவியானவர் தான் இப்போ எரிந்து கொண்டிருக்கிறதாக நம்ம எங்க பார்க்கிறோம்? சிங்காசனத்துக்கு முன்பாக பார்க்கிறோம். அப்போ மணவாட்டி சபையை ஒருக்கி கொண்டே இருக்கிறது இந்த பரிசுத்த ஆவியானவர் என்பதை விளங்க செய்து கொண்டிருக்கிறது இந்த சிங்காசனத்துக்கு முன்பாக இருக்கிற 7 ஆவிகளும். அப்படினாலே நீங்கள் விசுவாசிக்க வேண்டும், முழு மனதோடு இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். நம்மை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதற்காகத்தான் பரிசுத்த ஆவியானவரை நமக்கு தந்திருக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு ஆமென் இந்த பரிசுத்த ஆவியுடைய சித்தத்தை தான் நீங்கள் செய்ய வேண்டும். அதற்காக நீங்கள் ஆயத்தப்பட வேண்டும். எங்க ஏகதேசம் 120 பேர் கூடியிருக்கிறாங்க. நீங்க அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரத்துல 3வது வசனத்தை வாசியுங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 3வது வசனம். அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல் பிரிந்து இருக்கும் நாவுகள்
அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொரு மேலும் வந்து அமர்ந்தது. இந்த இடத்துல ஒவ்வொரு மேலும் பிரிந்திருக்கிற நாவுகள் வந்து இறங்கினது. இந்த பிரிந்திருக்கிற நாவு தான் எங்க பார்த்தோம்? வெளிப்படுத்துற விசேஷம் 4ஆம் அதிகாரத்துல 5வது வசனத்துல பார்த்தோம். ஆமென். மறந்து விடாதீங்க, ரொம்ப கவனமா இருங்க. பார்த்துடுங்க. இந்த 7 ஆவிகளும் இப்பொழுது 120ஆக இப்பொழுது செயல்படுகிறது. 120ஆக செயல்படுகிறது. பாருங்க, முந்தின 2ஆம் ஆதாம் இயேசு கிறிஸ்து ஒரு முழுமையான ஆவியை பெற்றுக்கொண்டவராக ஒரு வடிவாக வடிவில் ஒரு பிராவுடைய ஒரு ரூபத்தில் அது முழுமையை காட்டுகிறது. முழுமையான ஒரு பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்கிறார். ஆனால் இங்கே பார்க்கும்போது ஏன்னா அவருடைய சக்திகள் முடிகிறது. இன்னும் ஒரு 3 ஆண்டுகளில் இருக்கிறது. ஆமென். அதை எதை காட்டுகிறது என்று சொன்னால், இன்றைக்கும் செயல்பட்டு கொண்டு அதற்கான பிரவர்த்திகள் நடந்து கொண்டு நம்ம செயல்கள் நடந்து கொண்டு இருக்கிறது என்பதை வெளிப்படுத்துகிறது. அப்போ இயேசு கிறிஸ்து பெற்றது அந்த பிராவின் வடிவம் என்று சொல்லும்போது ஒரு ரூபம் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு பெந்தகோஸ்து நாளில் பெற்றுக்கொண்ட இந்த பரிசுத்த ஆவியானவர் அப்படி அல்ல. அவர் எரிந்து பிரகாசிக்கிற வேலை செய்வதற்கு ஒரு பலத்தை கொடுக்கிற ஒரு ஆவியானவராக வந்து இறங்குகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த இடத்துல பாருங்க, பரிசுத்த ஆவியானவர்களை அவர்கள் பெற்றுக்கொண்ட போது பரிசுத்த ஆவியானவரை 120 பேரும் பெற்றுக்கொண்டு ஒரே சபையாக, ஒரே மனமாக, ஒரே இருதயமுடையவர்களாக அங்கே அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் நம்ம அந்த கடைசி பகுதிகளில் நாம் வாசிக்க முடியும். அவங்க அங்கே செயல்படுகிறாங்க. ஹல்லேலூயா. இதற்காகத்தான் பாருங்க 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் 4 முதலான வசனத்தை வாசித்து பாருங்கள். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் 4 முதலான வசனத்தை வாசியுங்கள். வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு, ஆவியானவர் ஒருவரே, ஊழியங்களிலே வித்தியாசங்கள் உண்டு, கர்த்தர் ஒருவரே. பாருங்க, இவங்க பெற்றுக்கொண்டதான இந்த 120 பேரும் பெற்றுக்கொண்டதான இந்த ஆவி பாருங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கிரியைகளை நடப்பித்து கிறிஸ்துவின் ஒரு மனவாட்டியாக ஒருக்குவதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறார். அதுதான் இந்த இடத்துல நம்ம படிக்க வேண்டும். இவங்க பெற்றுக்கொண்ட ஆவி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு பலனை தந்திருக்கிறது. வாசிங்க பார்க்கலாம். அந்த 4 இருந்து வரங்களிலே வித்தியாசங்கள் உண்டு, ஆவியானவர் பலவிதமான வரங்கள். ஆமென். இந்த 120 பெற்றுக்கொண்டது ஒரே வரம் அல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்க கீழே 9 வரம் சொல்லப்பட்டிருக்கிறது. 9 வரங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 9 வரங்களையும் ஒரே ஆவியானவர் தான் நடப்பிக்கிறது. ஆமென். செயல்படுகிறது. ஆனா 9 பல பல நிலைகளில் அவர்களுக்கு கொடுக்க ஒரே இந்த 9 வரங்களும் ஒருவருக்கு அல்ல கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. வாசிங்க பார்க்கலாம். வரங்களிலே வித்தியாசங்கள் உண்டு, ஆவியானவர் ஒருவரே, ஊழியங்களிலேயும் வித்தியாசங்கள் உண்டு, கர்த்தர் ஒருவரே, கிரியைகளிலேயும் வித்தியாசங்கள் உண்டு, எல்லாருக்குள்ளேயும். ஆமென். ஊழியங்களிலேயும் வித்தியாசங்கள் உண்டு, வரங்களிலேயும் வித்தியாசம் உண்டு, எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் ஒருவரே, ஆவியானவர் ஒருவரே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால இங்க பூமியில நடக்கிற எல்லா ஊழியங்களும் கர்த்தருடைய ஆவியானவர் தான் நடப்பிக்கிறார் என்று நீங்கள் நம்பிவிடக் கூடாது. இதை நான் உங்களுக்கு சொல்லி வழங்க வைக்கிறேன். பாருங்க, இங்கே இன்றைக்கு ஆவியானவர் கொடுக்கிற இந்த பூமியில நடக்கிற எல்லா ஊழியங்களுக்கும் வரங்கள், இன்றைக்கு தீர்க்க தரிசன வரம் மற்றும் குணமாக்குற வரம் எல்லாம் இந்த பரிசுத்த ஆவியானவர் தான் கொடுக்கிறார் என்று சொல்ல நீங்கள் நம்பிவிடக் கூடாது. ஏன்னா இந்த பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிறது எதுக்கு? கிறிஸ்துவுக்கு மனவாட்டி சபையை ஒருக்குவதற்கு. இது நன்றாக புரிந்து கொள்ளும். இதுதான் நமக்கு விஷயமே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிந்தை இதுதான். இந்த ஆவியானவர் பூமியிலே வந்ததுடைய நோக்கம் இதுதான். ஆமென். அப்போ
இந்த பரிசுத்த ஆவியானவர் இந்த வரங்களை வித்தியாசமா கொடுக்கிறது. ஆமென். நாம இன்னைக்கு பூமியில பார்க்கிற வண்ணமாக அல்ல, மணவாட்டி சபையை ஒருக்குவதற்காக. இயேசு கிறிஸ்து சீசரிடத்தில் சொன்னார், நான் உலகத்தான் அல்லாதது போல நீங்களும் உலகத்தார்கள் அல்ல. யோவான் 16 சொன்னார், நான் உலகத்தான் அல்லாதது போல நீங்களும் உலகத்தார்கள் அல்ல. உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். பச்சை மரத்துக்கு இதை செய்தீங்கன்னா பட்ட மரத்துக்கு நீங்க என்ன செய்ய மாட்டீங்க. இப்படியெல்லாம் அவர் வார்த்தைகளை சொல்லுகிறார். ஆமென். உங்களை ஆமென் ஆமென் என்னுடைய நாமத்து நிமித்தம் உங்களை பிடித்து ஆலயங்களுக்கு புறம்பாக்குவார்கள், வாரல் அடிப்பார்கள், உங்களை கொலை செய்வார்கள், செய்து கொண்டு தங்கள் தேவனுக்கு தொண்டு செய்கிறேன் என்று சொல்லுகிற காலம் வரும் என்று ஆமென் சொல்லி இருக்கிறார். அப்ப இப்படிப்பட்டதான ஒரு உபத்திரவங்களும் பாடுகளும் தேவ சபையில பிள்ளைகளுக்கு வரும்போது இவைகளிலே நீ நிற்க வேண்டும் என்று சொல்லி இப்படிப்பட்டதான ஆண்டவர் நடந்ததான அந்த பாதையினுடைய அடிச்சுவடுகளை சொல்லி அவர்களை புரிய வைத்து அவர்களை நிலைநிறுத்தி அதை தேற்றி நடத்தி நிலைநிறுத்த வைக்கிறது பரிசுத்த ஆவியினுடைய வேலை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படிப்பட்டதான வேலை இந்த பூமியில நடக்குதுன்னு சொன்னா அது பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிற வேலை. ஆமென். ஊழியம். ஆமென். மற்றது ஒன்றும் நீங்கள் விசுவசிக்க கூடாது. அதுக்கு தெளிவாகவே இருக்கிறது. வரங்கள்ல வித்தியாசம் உண்டு சொன்னா அவன் தனக்கு இஷ்டம் போல நடக்கிறதுக்கு அல்ல. ஹல்லேலூயா. நீங்க வாசிங்க அந்த வசனத்தை தொடர்ந்து வாசிங்க. வாசிச்சது 6வது வசனம். கிரியைகளிலே வித்தியாசங்கள் உண்டு, எல்லாருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் ஒருவரே. ஆவியினுடைய அனுகிரகம் அவன் அவனுடைய பிரயோஜனத்திற்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பிரயோஜனம் என்று சொன்னா ஆண்டவர் கொடுத்திருக்கிறதான ஊழியத்தில் ஆமென் அவர்கள் நின்று கொண்டு ஆமென் ஆண்டவர் கொடுத்திருக்கிறதான தாளந்துகளை அவர்கள் உபயோகப்படுத்தி அவர்களை கிறிஸ்துவுக்கு ஆதாயம் சொன்ன மணவாட்டியாக ஒருக்கணும். அதான் விஷயம். மணவாளனுக்கு ஏற்ற மணவாட்டியாக ஒருக்கணும். மணவாட்டி என்று சொல்லும் போது மணவாளன் எப்படிப்பட்ட குணசீலம் உடையவராக இருக்கிறாரோ அப்படிப்பட்ட ஒரு சுபாவம், ஒரு குணசீலம் உடையவளாக மாற வேண்டும். இந்த மணவாட்டிக்கு ஒரே இருதயம் தான் இருக்கணும். இந்த சபையில ஆமென் நமக்கு வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம். இந்த மணவாட்டியை குறித்து ஒரு வசனத்தை வாசியுங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசியுங்கள். பின்பு நான் அவன் யோவான் ஆகிய அந்த தேவ மனிதன் அந்த வெளிப்பாடு அவன் தேவன் அந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை அவனுக்கு அவன் காண்பித்து கொடுத்துட்டு இருக்கும் போது இந்த தரிசனத்தில் அவர் சொல்லுகிறார், பின்பு நான் பார்த்தபோது இதோ சீயோன் மலையின் மேல் ஆட்டுக்குட்டியானவரையும் அவரோடு கூட அவர் நாமம் அவருடைய பிதாவின் நாமம் தங்கள் நெற்றிகளில் எழுதப்பட்டிருந்த 1,44,000 பேரையும் நிற்க கண்டேன். இதுதான் மணவண்ண கூட போற மணவாட்டி. இந்த சபையை எடுத்துக்கொள்வதற்கு தான் இயேசு கிறிஸ்து ரகசிய வருகை என்று சொல்லப்பட்ட ரகசிய வருகையில இந்த 1,44,000 பேர் எடுத்துக்கொள்கிறதற்கு இப்ப ஆண்டவர் இந்த பகுதியில் நமக்கு தந்திருக்கிற ஊழியத்துல இந்த 1,44,000 பேர் நிற்கிற கூட்டத்துல நானும் நீங்களும் எல்லாரும் நிற்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதற்காக நாம் ஆயத்தமாக வேண்டும். அதற்கு தான் ஆண்டவர் இந்த ஆழமான சத்தியத்துல நம்மை நிறுத்த விரும்புகிறார். ஆண்டவரினாலே நமக்கு தெரிவிக்கிறார். இந்த 1,44,000 பேரும் ஆமென் நாம பார்க்கிறோம். இவங்க பாருங்க இயேசு கிறிஸ்துடைய ரகசிய வரையில எடுத்துக்கொள்ளப்படுகிறவர்கள். இன்றைக்கு பூமியில நாம் பார்க்கும்போது ஒரு மனிதன் அவனுக்கு ஒரு துணையை ஒரு மனைவியை அவன் பார்க்கும்போது அவனுடைய படிப்புக்கு ஏற்ற வண்ணமான ஒரு படிப்பு, அவங்களுக்கு இருக்கிற வேலைக்கு ஏற்ற வண்ணமான ஒரு வேலை, அவங்களுக்கு இருக்கிற ஆஸ்திக்கு வண்ணமான ஒரு ஆஸ்தி, ஆமென் அவங்களுக்கு இருக்கிற சுபாவத்துக்கு வண்ணமாக ஒரு சுபாவம், இதை எதிர்பார்க்கிறோம்.
அப்படியானால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சுபாவத்துக்கு ஏற்ற வண்ணமாக ஒரு சுபாவம் உள்ள அவருடைய ஆமென் நல்ல நடக்கைக்கு ஏற்ற வண்ணமான நல்ல நடத்தை உள்ள ஆமென் அவன் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள் ஆமென் தீமை நன்மையினால் வெல்லுங்கள் என்று சொன்ன அந்த ஆண்டவருக்கு ஏற்ற வண்ணமான ஆமென் ஒரு நல்ல சுபாவம் உள்ள ஒரு பரிசுத்த கூட்டத்தை உருவாக்க தேவன் சித்தமாய் இருக்கிறார் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். ஆமென் ஆமென். பாருங்க, நன்றாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனபடினால நாம் இஷ்டம் போல நம் இஷ்டம் போல வாழக்கூடாது. ஆனபடினால இன்றைக்கு ஆமென் இந்த நித்திய ராஜ்யத்துக்கு ஏற்ற ஆமென் ஒரு மனவாட்டியாய் ஒருங்குவதற்கு ஏற்ற நல்ல நம்மை ஆயத்தப்படுத்துவதற்கு ஏற்ற நல்ல உபதேசங்களை சொல்லி நம்மை சிட்சித்து நம்மை கண்டித்து தண்டித்து நம்மை சீர்படுத்துகிற ஆமென் ஊழியக்காரர்களுக்கு நீங்கள் யாவரும் கீழ்ப்படிந்து ஆமென் அடங்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது இல்லையா? ஆமென். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் அதை நாம் வாசிக்க முடியும். ஆமென். 17வது வசனம் என்ன 16வது வசனம் என்ன நினைக்கிறேன், வாசிக்க பார்க்கலாம். ஆமென். வேத வாக்கியங்கள் எல்லாம் எதற்காக ஆமென் அருளப்பட்டிருக்கிறது? வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேர்ந்தவனாகவும் எந்த நற்கிரியை செய்ய தகுதி உள்ளவனாக இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்கிறதுக்கும் ஏதுவாக இருக்கிறது.